விடுப்பா, மகா வந்துருவா. அழுகாதீங்கப்பா. ஏன் இப்படி அழுகுற? அழுக நிப்பாட்டு. அழுகாதம்மா. கேளு. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பாடெல்லாம் நல்லா இருந்ததா? சாப்பாடெல்லாம் நல்லா இருந்தது, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பொண்ணு வீட்டுக்காரங்க தான் ஏதோ பிரச்சனையில இருக்காங்க போல இருக்கு. அதான் கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு. சாப்பிடும்போது மனசு சங்கடமா இருந்ததுமா. பொண்ணு வீட்டு சைடுல தானே பிரச்சனை, உங்களுக்கு என்ன வந்தது? நீங்க பாட்டுக்கு சாப்பிட வேண்டியது தானே. சாந்தி, ஒரு நிமிஷம் இப்படி வா. இது ஒரு நிமிஷம். என்னங்க அங்க பாத்தியா? அழாதீங்க. கல்யாண வீட்டுல உட்காந்து இப்படி அழுதுகிட்டே இருந்தா வர்றவங்களுக்கு எப்படி சாப்பிட தோணும்? ஆமாங்க, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இந்த பொம்பளை எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கு. பாருங்க, நம்ம சொந்தக்காரங்க கூட கேக்குறாங்க. இத நம்ம சும்மா விடக்கூடாது. வாங்க என்னன்னு போய் கேட்போம். ஏங்க, என்னங்க இது? எப்ப பார்த்தாலும் இப்படி ஒப்பாரி வச்சுட்டே இருக்கீங்களே. இது கல்யாண மண்டபம், 4 பேர் வந்து போற இடம். இப்படி மூதேவி மாதிரி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்களே, நல்லாவா இருக்கு? என்னங்க நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே போயிட்டு இருக்கீங்க. எங்க அத்தையை மூதேவின்னு சொல்லி நீங்க யாரு? பாவம், அவங்களே பொண்ணு கடன் அழுதுட்டு இருக்காங்க. அவங்க நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. வாடி அரட்டி கேட்டு. உன்னை யாருன்னா இங்க கூப்பிட்டாங்களா? அறிவில்ல உனக்கு? போய் வேலையை பாருடி. நான் அரை டிக்கெட் தான், எனக்கு அறிவு கம்மி தான். ஆனா நீங்க தான் முழு டிக்கெட் ஆச்சே, உங்களுக்கு தான் ரொம்ப அறிவு இருக்குல்ல. எங்க அத்தை அழுதா உங்களுக்கு என்ன? உங்க வேலையை பார்த்து நீங்க போக வேண்டியதானே. என்னடி திமிரா பேசுற? பெரியவங்க கிட்ட ஏத்து பேசுறது இல்லாம ஏட்டிக்கு போட்டியா பேசுறியா? பெரியவங்க மாதிரி நடந்துக்கிட்டாதான் மரியாதை. நீங்க அப்படி நடந்துக்கல. நீங்க அப்படி பேசுனீங்கன்னா நான் இப்படிதான் பேசுவேன். அப்பா என்ன வாயறா பாத்தீங்களா? இங்க பாரு, இப்படி சரிக்கு சரியா நின்னு வாயாடாத. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இந்த குடும்பத்துல நண்டு சிண்டெல்லாம் துள்ளி குதிக்குது. இதெல்லாம் ஒரு குடும்பமா? ஹலோ என்ன முணுமுணுக்குறீங்க? உங்களுக்கு தான் பேச தெரியும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? மாப்பிள்ளை வீடு என்ன பெரிய கொம்பா? ஆமாண்டி, கொம்புதான் முளைச்சிருக்கு. வேணும்னா நீ வந்து சீவி விடு. வாய பாரு நல்லா. இங்க பாரு, நீ எல்லாம் வாழ போற வீட்டுல ஒரு நாள் கூட வாழ மாட்ட, திரும்பி வந்துருவ. நீ பேசுற பேச்சுக்கு உன்னை விளக்க மாறையாலே அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க. விரட்டினாலும் உங்க வீட்டுக்கு வந்து சோத்துக்கு உட்கார மாட்டேன். அப்படியே வந்தாலும் ஒரு காப்பி கூட கொடுக்க மாட்டீங்க. நீங்களே லாட்டரி எடுக்கிறீங்க. ஏய், என்னடி சொன்ன? இப்போ என்னடி சொன்ன? இப்போ உறுதியா சொல்றேன்டி, நீ எல்லாம் போற வீட்டுல ஒரு நாள் கூட வாழ மாட்டேன், உடனே திரும்பி வந்துருவ. என்ன பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க? எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கா. பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியாது. என்ன பேச்செல்லாம் ரொம்ப நீளுது? எங்க பொண்ண சொல்ல நீங்க யாரு? நானும் பாத்துட்டே இருக்கேன், நீங்க ஆட்டு பேசிட்டு இருக்கீங்க. வாய் அடுக்குங்க, இல்லன்னா நடக்கிறதே வேற. என்ன அவளுக்கு சப்போர்ட்டுக்கு வர்றீங்களா? என்ன பத்தி உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க ஒண்ணும் நினைக்கல, நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. அவதான் சின்ன பொண்ணு, அவகிட்ட சரி சரி பேசிட்டு சாகம் கொடுக்குறீங்க. நீங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? அவ இப்படி வாயாடுறா, அவளை கேட்காம எங்களை வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களா? நீங்க இப்படி இருந்தா அவ வாயே நீளாது. எங்களுக்கு நீள்றது இருக்கட்டும், எங்க குடும்பத்து ஆளுகளை பேசுறத நிப்பாட்டு. அவங்க சும்மா இருக்கிற மாதிரியே என்னால இருக்க முடியாது. நான் வாயை திறந்தா அவன் காது கிழிச்சு போயிடும். சொல்லிப்பட்டேன். ஆமா, ஏற்கனவே நீங்க கத்துற எல்லாரோட காது கிழிச்சு போய் தான் இருக்கு. இதுல மறுபடியும் வேற கிளியணுமா? இங்க பாருங்க, எனக்கு கோவம் வந்தது, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. என்ன நடக்குதுங்க? இது கல்யாண மண்டபம், கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆமாங்க, உங்க குடும்பம் என்ன குடும்பமாங்க? தெரியாம தான் கேக்குறேன். இந்த அம்மா ஏன் அழுகுதுன்னு ஒரு வார்த்தை கேட்டங்க. அதுக்கு இந்த வாண்டு பெரியவன் கூட பார்க்காம வானத்துக்கும் பூமிக்கும் தையத்தக்கான்னு குதிக்கிறா. அந்த அம்மா சப்போர்ட்டுக்கு வருது, ராட்சசி மாதிரி பேசுது. என்ன ராகினி இது? வயசுல பெரியவங்க அவங்க இப்படிதான் பேசுவியா? அதுலப்பா, நம்ம அத்தையை மோதேவின்னு சொன்னா அதை கேட்டுட்டு எப்படிப்பா சும்மா இருக்க முடியும்? சும்மா தான் இருக்கணும். நம்ம பொண்ணு கொடுத்தவங்க சும்மா தான் இருக்கணும். இந்த பேரு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. மகேஸ்வரி கல்யாணம் இப்பதான் முடிஞ்சிருக்கு. எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்கு போவானா? அதே என்ன அவங்களுக்கும் இருக்கணும்லப்பா. பேசுறத பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன பேசுறா? பொம்பளையா இவ? யாரை பார்த்து என்ன வார்த்தை கேக்குற? பொம்பளையாவா? அப்ப நான் என்ன ஆம்பளையாவா கல்யாணம் பண்ணிருக்கேன்? ஏங்க, நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், என் பொண்டாட்டி ஆளுக்கு ரவுண்டு கட்டி திட்டிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவ தனி ஆள் கிடையாது, கூட நான் இருக்கேன். இந்த பாருங்க, எந்த சூழ்நிலையிலும் அவளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சாந்தி, யார் சொல்லு. உன்னை இன்சல்ட் பண்ணவங்களை பூரா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன். ஏங்க, பொம்பளைங்க சண்டை பிடிச்சுக்கிட்டாங்கன்னா ஆம்பளைங்க அவங்கள சமாதானப்படுத்தணும்னு பேரு. நீங்க என்ன அவங்கள தூண்டி விடுறீங்க? அவர் அப்படித்தானே, எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி வாழை பிடிச்சு திடீர் ஆளுதான் இவரு. உங்களுக்கு தெரியாதா? ஏங்க, நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. நாங்க 2 பேரும் அந்யோன்யமான சம்பதிங்க. நான் வாழை பிடிக்கிறேன் இல்ல காலையே பிடிக்கிறேன், உங்களுக்கு என்ன அதை பத்தி? இந்த பாருங்க, திருப்பி என் சாந்தியை பத்தி தப்பா பேசுனீங்க, நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். நான் மட்டும் டென்ஷன் ஆன இந்த காரக்குடிய கலகலத்து போயிடும். இந்த பாருங்க சம்பந்தி, உங்க மேல எல்லாருக்கும் நல்ல அபிப்பிராயம் இருக்கு. தயவு செஞ்சு வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க போதும். இவங்க பேசுறத பார்த்தா என்னால ஏதோ பிரச்சனை வந்த மாதிரி தெரியுது. நானே பொண்ணை காணும் மனசு நொந்து போயிருக்கேன். சரி, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் எல்லாத்தையும் என் மனசுக்குள்ள போட்டு குமுறிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நானே என்ன வந்து மூதேவின்னு சொல்லி திட்டுறாங்க. எல்லாத்தையும் எவ்வளவுதான் நானும் பொறுத்து போறது. இல்ல தெரியாம தான் கேக்குறேன், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்னனாலும் பேசுவீங்களா? உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்தா நாளைக்கு குடும்பத்தோட நீங்களும் என்ன மாதிரி கலக தானே செய்வீங்க.
தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இத்தோட விடுங்கம்மா. போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. கிளம்புங்க. போங்கம்மா, நீங்களும் போங்க, வேலை இருக்கு, போங்க. என்ன மீனாட்சி இது? நம்ம பொண்ணு கல்யாணம் இல்லையா? ஏதோ அவங்க சத்தம் போட்டாங்கன்னா நீ சமாதானப்படுத்தணும், இல்ல அடங்கி போகணும். பாத்துக்கிட்டு இருப்பியா? ஐயோ, நான் என்னங்க செய்ய முடியும்? நான் ஏதாவது இடையில பேசி அவங்க இது பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டாங்கன்னா அதனாலதான் வாய் பேசாம சும்மா இருந்துட்டேன். சரி, ஆக வேண்டிய வேலையை பாரு, போ. அழாது புஷ்பா, அழாது புஷ்பா. எல்லாம் நல்லபடியா நடக்கும், ஒன்றும் கவலைப்படாது. ஆமா. என்னங்க சார், மலை இந்த ரோட்டில் வர சொன்னாங்க சார். இந்த ரோட்லயா? ஆமாம் சார். நேரம் போகணுமா? ஆமாம் சார். தேங்க்ஸ்ங்க. ஓகே சார். சீக்கிரம் போ. இப்போவாது புரியுதா மகா? நீ எனக்குன்னு பிறந்தவ மகா. இல்லைனா இவ்வளோ பெரிய கும்பல்கிட்ட மாட்டிக்கிட்டு நீ திரும்பவும் எனக்கு முழுசா கிடைச்சிருப்பியா? ஏன்னா நீ எனக்குன்னு பிறந்தவ மகா. இனிமே நமக்குள்ள யாரும் குறுக்கிட மாட்டாங்க. இங்கிருந்து நீ தப்பிச்சும் போக முடியாது. அப்படியே நீ வெளியே போக நினைச்சாலும் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியே தான் வெளியே போவோம். அப்படியே இல்லைன்னு வச்சுக்கவே, நம்ம 2 பேரும் இங்கே செத்துருவோம். என்ன சொல்ற? மாதிரி பேசாத பாண்டி. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. முதல்ல வா, நம்ம வெளியே போய் கோபியை தானே பாப்போம். வெட்டிடுவேன்டி, வெட்டிடுவேன். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்த வந்திருக்கேன், நீ அவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கியா? இதோ பார், சந்தோஷமா நீனே தாலி கட்டிக்க, இல்ல ஏன் சந்தோஷத்துக்காக தாலி கட்டுவேன். மகா, இதுக்கு மேல கிட்ட வந்தா குத்தி செத்துறேன். மகா கீழே போட்டுரு மகா, போட்டுரு மகா. Please மகா. ஐயோ 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 மகா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி நிறைய குழந்தை குட்டிலாம் பெத்துக்கணும் மகா. கீழே போட்டுரு மகா. ஐயோ, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. வண்டி இங்க இருக்கு. டேய், இந்த இருக்கங்கடா. மேடம், என்ன மேடம் நீங்க மட்டும் தனியா நிக்கிறீங்க? எங்க ஈபி ஆளுங்க அந்த ரவுடி பசங்களை துரத்திட்டு போயிருக்காங்க. மகா எங்க? உள்ள பாண்டி உள்ள வச்சு பூட்டிட்டான். கோபி, பூட்டி இருக்கு சித்தப்பா. உள்ள லாக் பண்ணிருக்கு. பாண்டே, மகா, பாண்டே, 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 மகா, பாண்டே, கதவு தர ப்ளீஸ். என்னடா, இந்த பக்கம் போக வழியே இல்லை சித்தப்பா. உள்ள போக வழியே இல்லாம இருக்கு. என்ன பண்ணுறது தெரியல சித்தப்பா. கோபி, என்னடா பண்ற? பாத்து 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 கோபி. பாத்து பாண்டி, பாண்டி, மகா. டேய், வேணாம் பாண்டி, சொன்ன கேளு. நம்மளாம் ஒரே ஃபேமிலி. பாண்டி, டேய் பேசாதடா. இல்ல பாண்டி, சொன்ன கேளு. மகா விட்டுரு. ஏதா இருந்தாலும் உட்கார்ந்து பேச மாட்டா. ஏன்டா உன் புத்தி இப்படி போகுது? டேய், சொல்லிக்கிட்டே இருக்கேன், கிட்ட வராத. இவ ஏன் மகா? ஓ மகா தான் உட்கார்ந்து பேசுவான். நீ மட்டும் சொல்லிருந்தா எப்படி? வா, உட்கார்ந்து பேசுவான். டேய், கிட்ட வராத. பேசுவான் பாண்டி, சொன்ன கேளு. அடிச்சிடுவேன். முடியாதுடா, உன்னால என்ன அடிக்க முடியாது. அவன் அண்ணன் டா. பாண்டி, சார் பாத்து. ஏன்டா எல்லாரும் தெரியாம இப்படி பண்ற? கோபி, என்னடா யாரடா அடிக்கிற? என்னடா அடிக்கிற? என்னடா அடிக்கிற? என்ன அடிக்கிற? யாரடா அடிக்கிற? யார அடிக்கிற? கோபி அடிக்கிற? கோபி அடிக்கிற? யாரா அவன்? உன் அண்ணன் அவன். அவன் யாரா அடிக்கிற? உனக்காக எவ்வளவு பாடுபட்டான்டா அவன். டேய், உனக்காக நீ தண்ணி அடிச்சாலும் பரவாயில்ல, வீட்டுல வந்து குடிடா நான் சொல்றேன்டா. இந்த பாபாவுக்காக உனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணிப்பான். அவரு போய் அடிக்கிற? யாரடா அடிக்கிற? யாரடா அடிக்கிற? அவன் அடிக்கிற?
நாசமா போறவனே நாசமா போறவனே என் நிலைமையை பாத்தியாடா? எப்படி வளர்த்தேன் இவனே? இல்லைன்னு சொல்லாம இவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன்டா நானு. இவன் தப்பு பண்றான்னு தெரிஞ்ச ஒரு வார்த்தை இவனை நான் கடிஞ்சு பேசியிருப்பானா? இவனை தலையில தூக்கி வச்சு ஆடினல என்ன தப்புனி அடிச்சிட்டானாடா அவன்? தப்புனி அடிச்சிட்டானே. எந்த அப்பனுக்கு இந்த கதி வரக்கூடாதுடா. இதுக்கு நான் செத்தே போயிருக்கலாமே. சித்தப்பா எல்லாம் சரியாகும் சித்தப்பா, எல்லாம் சரியாகும். பாண்டி திரும்பி வருவான். இவன் திருத்து வராடா? இவன் இதுக்கு மேல இவன் திருத்து வர இருக்கிறியா நீ? இவன் திருத்த மாட்டான்டா. இவனுக்காக நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன்டா. இவன் தப்பு பண்றா தெரிஞ்சு கூடவே இருந்திருக்கேன். இவருக்காக என் அண்ணனை நான் பகச்சுக்கல. உடனே நான் அந்த அடி அடிச்சேனா இப்ப நீ கூட இல்லையா? கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையா இவன்? இல்ல, தப்பு என் மேலதான்டா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். பாசத்தை கொட்டி கொட்டி வளர்த்தேனே இவனை. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சித்தப்பா அடிச்ச இடத்துல ரத்த கட்டு காயம் வலி இருக்கா? சித்தப்பா வலிக்குதா? இருக்கட்டும்டா, இந்த காயம் இருக்கட்டும் கோபி. இந்த காயம் இருந்தா தான் பாசத்தோட வலி என்னன்னு தெரியும். ஆமா, இந்த காயத்தை பார்த்தாலாவது புள்ள பாசம் அழிட்டா. கோபி ரத்தம்டா தலையில. கோபி அது ஒண்ணு இல்ல சித்தப்பா, அது ஒண்ணு இல்ல. மேடம் சித்தப்பா, இப்ப மகாவை நம்ம முழுசா பார்த்துட்டு இருக்கோம்னா அது காரணம் மலர் மேடம் தான். மேடம் நீங்க மட்டும் சரியான நேரத்தை எங்களுக்கு தகவல் சொல்லுன்னு வச்சுக்கோங்க, பாண்டியே அடிச்சு போட்டு மகாவை சீரழிச்சுப்பானுங்க. தேங்க்ஸ் மேடம், உங்களுக்கு நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ஆமாம்மா, சரியான நேரத்துல வந்து என் பொண்ணு நீ காப்பாத்திட்டமா. இல்லைன்னா மகாவோட கதையை நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்த சின்ன வயசுல எவ்வளவு புத்திசாலித்தனமா எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கமா நீயே. ரொம்ப நன்றிமா, உனக்கு ரொம்ப நன்றி. இந்த ஒரு நாள் போதும், என்னால மறக்கவே முடியாது. என் அத்தா என் மேல எவ்வளவு பெரிய வச்சிருக்காரு, உயிரா இருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறி குதிச்சு சண்டை போட்டு என்னை காப்பாத்தி, இது போதும், என் அத்தனை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்பவே கூட நான் செத்துறேன். மகா 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 ப்ளீஸ் சொன்னா இங்க பாரு. மகா ப்ளீஸ்
மகா ப்ளீஸ். நேராச்சு போலாம். மகா மகா போலாம்.